ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் ஆகஸ்ட் 3ல இருந்து 21 வரைக்கும் நடக்க போகுது. அதுக்கான சிட்டி இன்டிமேஷனும் ரயில்வேல இருந்து இப்ப ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சிட்டி இன்டிமேஷன் வந்த நாள்ல இருந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு விதமா டவுட்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களோட கன்ஃபியூஷன் எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கொடுத்துடலாங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். ஆகஸ்ட் 3ல இருந்து 21ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம் நடக்கு அப்படின்னா இந்த டேட்ல தான் எனக்கு எக்ஸாம் நடக்குங்கிறத எப்படி மேம் நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நிறைய ஸ்டூடெண்ட் கேக்குறீங்க. சோ எல்லாருக்கும் இண்டிவிஜுவலா வந்து உட்கார்ந்து ஒரே நல்ல மெசேஜ் அனுப்ப மாட்டாங்க. உங்களுக்கு 3ஆம் தேதி எக்ஸாம், 4ஆம் தேதி எக்ஸாம், 5ஆம் தேதி எக்ஸாம்னு மெசேஜ் அனுப்ப மாட்டாங்க. அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றாங்க அப்படின்னா சிட்டி இன்டிமேஷன் வந்து ரிலீஸ் பண்றாங்க. அந்த சிட்டி இன்டிமேஷனை உங்க எக்ஸாம் டேட்டுக்கு 10 நாளைக்கு முன்னாடி செக் பண்ணிக்கலாம். ஹால் டிக்கெட் வந்து எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி ஆர்ஆர்பி வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ சிட்டி இன்டிமேஷன் பாத்தீங்கன்னா 3ஆம் தேதி யாருக்கெல்லாம் எக்ஸாம் இருக்கோ, 4ஆம் தேதி யாருக்கெல்லாம் இருக்கு, 5, 6 இந்த தேதிகள்ல யாருக்கெல்லாம் எக்ஸாம் இருக்கோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சிட்டி இன்டிமேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே. சப்போஸ் எனக்கு வந்து ஆகஸ்ட் 21ல தான் எக்ஸாம் இருக்கு, ஆகஸ்ட் 12ல தான் எக்ஸாம் இருக்கு, 13ல தான் எக்ஸாம் இருக்கு, இந்த பின்னாடி வரக்கூடிய தேதிகள்ல தான் எனக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்னா அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா வேற வழியே இல்ல. டெய்லி ஆர்ஆர்பி வெப்சைட்ல போயிட்டு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்தை நீங்க என்டர் பண்ணி பாருங்க. ஓகே. அது மட்டும் இல்லாம நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல்ல ஒவ்வொரு தேதியிலையுமே உங்களுக்கு மெசேஜ் வந்து அனுப்பிட்டு இருக்கோம். 3ஆம் தேதி எக்ஸாம் இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு சிட்டி இன்டிமேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா 6ஆம் தேதி எக்ஸாம் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு சிட்டி இன்டிமேஷன் வந்துருச்சு. ஆர்ஆர்பி வெப்சைட்ல நீங்க செக் பண்ணிக்கோங்கன்னு உங்களுக்கு மெசேஜ் பண்ணிருக்கோம். அதனால நீங்க டெய்லி செக் பண்றதுக்கு லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க லாஸ்ட் டேல தான் எக்ஸாம் இருக்கு, லாஸ்ட் ஷிஃப்ட்ல தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்னா ஆகஸ்ட் 11ஆம் தேதி தான் உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷனே தெரியும். ஓகேவா? இப்ப ரெண்டாவது டவுட் என்ன அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? சோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு டிராவல் பாஸ் வந்து குடுப்பாங்க. ஓகேவா? அந்த டிராவல் பாஸ் வந்து பாக்குறதுக்கு ஹால் டிக்கெட் மாதிரியே தான் இருக்கும். உங்க போட்டோ ஒட்டி இருக்கும். அதுல ஒரு வாட்டர் மார்க் கூட வச்சிருப்பாங்க. திஸ் இஸ் நாட் ஏ இ கால் லெட்டர்னு. ஏன்னா சில எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட் வந்து அதை எனக்கு அனுப்பிட்டு இதுதானே மேம் ஹால் டிக்கெட், இதை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நான் எக்ஸாம் ஹாலுக்கு போகட்டா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்க. நல்லா பாருங்க, அதுலயே சொல்லியிருக்காங்க திஸ் இஸ் நாட் ஏ இ கால் லெட்டர்னு. அது எதுக்காக அப்படின்னா உங்களோட பிளேஸ்ல இருந்து எக்ஸாம் சென்டருக்கு ட்ரெயின்ல நீங்க ஃப்ரீயா டிராவல் பண்றதுக்கு கொடுக்கக்கூடிய பாஸ் தான் அந்த டிராவல் பாஸ். அதுவும் பாத்தீங்கன்னா அது எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் தான் அந்த டிராவல் பாஸ். ஓகேவா? அப்ப ஹால் டிக்கெட் எப்ப வரும்? இப்ப எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட் சிட்டி இன்டிமேஷன் செக் பண்ணும்போது ஒரு ஒரு நோட்டீஸ் மாதிரி டவுன்லோட் பண்ணிருக்கீங்க இல்லையா உங்க போட்டோ ஒட்டி, அது பேரு வந்து டிராவல் பாஸ். ஓகேவா? உங்க எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் வரும். அந்த ஹால் டிக்கெட்டை எடுத்துட்டு நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போனாதான் எக்ஸாம் வந்து எழுத முடியும். ஓகே. தெளிவா இதுல உங்களுக்கு டேட் வைஸா நான் வந்து கொடுத்திருக்கேன். ஓகே. 3 ஆகஸ்ட் 2026ல யாருக்கெல்லாம் எக்ஸாம் இருக்கோ அவங்களுக்கு 24ஆம் தேதியே சிட்டி இன்டிமேஷன் வந்துருச்சு. ஓகேவா? நமக்கு ரயில்வேல இருந்து கண்டினியூஸா இந்த தேதிகள்ல குரூப் டி எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு அபிஷியலா சொல்லல. இருந்தாலுமே அவங்க சொன்ன 3ஆம் தேதியில இருந்து 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா டேட்டுக்குமே அந்த 10 டேஸ் கணக்கு வச்சு உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். ஓகேவா? 4 ஆகஸ்ட் 2026னா சிட்டி இன்டிமேஷன் வந்து ஜூலை 25ஆம் தேதி நீங்க செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து 31 ஜூலைல நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். 3ஆம் தேதி யாருக்கெல்லாம் எக்ஸாம் இருக்கோ அந்த ஸ்டூடெண்ட் இப்ப சிட்டி இன்டிமேஷன் பார்த்திருப்பீங்க. ஹால் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா 30ஆம் தேதி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது என்ன கணக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு 10 டேஸ் பிஃபோர் சிட்டி இன்டிமேஷன், 4 டேஸ் பிஃபோர் வந்து இ கால் லெட்டர். அதை கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு இதுல கொடுத்திருக்கேன். 5ஆம் தேதி வந்து யாருக்கெல்லாம் எக்ஸாம் இருக்கோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு 26ஆம் தேதி எஸ்டர்டேவே சிட்டி இன்டிமேஷன் வந்துருச்சு. 6ஆம் தேதி எக்ஸாம் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னைக்கு மத்தியானம் தான் என்ன வந்துச்சு, சிட்டி இன்டிமேஷன் வந்துச்சு. 27 ஜூலை 2026. அப்ப 5ஆம் தேதி எக்ஸாம் இருக்கிற ஸ்டூடெண்ட் உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை 1 ஆகஸ்ட்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். 6ஆம் தேதி எக்ஸாம் இருக்குன்னா 2 ஆகஸ்ட்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. உங்களுக்கு 7ஆம் தேதி எக்ஸாம் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து 10 நாளைக்கு முன்னாடினா ஜூலை 28ஆம் தேதி வந்து சிட்டி இன்டிமேஷனும், ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஹால் டிக்கெட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த சார்ட்டை வந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன். சோ அதுல பார்த்தும் உங்களோட கன்ஃபியூஷனை நீங்க வந்து கிளியர் பண்ணிக்கலாம். 8ஆம் தேதி எக்ஸாம் இருக்கு அப்படின்னா சிட்டி இன்டிமேஷன் 29 ஜூலை, ஹால் டிக்கெட் வந்து 4 ஆகஸ்ட். 9ஆம் தேதி எக்ஸாம் இருக்கு அப்படின்னா 30 ஜூலைல தான் சிட்டி இன்டிமேஷன் பார்க்க முடியும். 5 ஆகஸ்ட்ல தான் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியும். ஓகே.
10ஆம் தேதி உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்னா 31 ஜூலைல தான் சிட்டி இன்டிமேஷன், 6 ஆகஸ்ட்ல தான் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ண முடியும். 11 ஆகஸ்ட்ல எக்ஸாம் இருக்குன்னா 1 ஆகஸ்ட்ல தான், அதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி பாருங்க. 1ஆம் தேதி ஆகஸ்ட் 1ஆம் தேதி தான் சிட்டி இன்டிமேஷன் பார்க்க முடியும். 7 ஆகஸ்ட்ல தான் என்ன பண்ண முடியும், ஹால் டிக்கெட் வந்து இ கால் லெட்டர், ஹால் டிக்கெட், இ கால் லெட்டர், அட்மிட் கார்டு எல்லாமே ஒண்ணுதான். ஓகே. 12 ஆகஸ்ட்ல எக்ஸாம் இருக்குன்னா 2 ஆகஸ்ட்ல தான் சிட்டி இன்டிமேஷன் பார்க்க முடியும். 8 ஆகஸ்ட்ல தான் என்ன பண்ண முடியும், உங்களுக்கான இ கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ண முடியும். சோ இப்படியே பாத்தீங்கன்னா கடைசி 21 ஆகஸ்ட்ல உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்னா 11 ஆகஸ்ட்ல தான் உங்களோட சிட்டி இன்டிமேஷன் வந்து நீங்க செக் பண்ண முடியும். அது வரைக்கும் நான் என்ன பண்ணணும் மேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெய்லி ஆர்ஆர்பி வெப்சைட்ல போயிட்டு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணி செக் பண்ணுங்க. ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு பின்னாடி எக்ஸாம் வருது, 21ஆம் தேதி தான் எக்ஸாம் இருக்கு அப்படின்னா, இப்போ நீங்க செக் பண்ணும்போது யுவர் சிட்டி இஸ் நாட் yet லைவ்னு வரும். யுவர் சிட்டி இஸ் நாட் yet லைவ்னு வரும். இந்த மெசேஜை பார்த்து பயப்படக்கூடாது. ஓகேவா? நிறைய ஸ்டூடெண்ட் இதை பார்த்துட்டு எனக்கு வரல மேம், என் ஃப்ரெண்டுக்குலாம் சிட்டி இன்டிமேஷன் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பதறுதீங்க. ஸோ அந்த மாதிரி பதட்டப்படாதீங்க. யுவர் சிட்டி இஸ் நாட் yet லைவ்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி எக்ஸாமா இருக்கலாம், உங்களுக்கு பின்னாடி ஆகஸ்ட் 21ஆம் தேதி கூட எக்ஸாமா இருக்கலாம். ஸோ டெய்லி ஆர்ஆர்பி வெப்சைட்ல செக் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றீங்க. என்ன அப்படின்னா டிராவல் பாஸையும் இ கால் லெட்டரையும் வச்சு கன்ஃபியூஸ் பண்றீங்க. டிராவல் பாஸ்ங்கிறது ட்ரெயின்ல ஃப்ரீயா டிராவல் பண்ணிட்டு போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு. இ கால் லெட்டருங்கிறது அட்மிட் கார்டு. இது கொண்டு போனாதான் எக்ஸாம்ல என்ன பண்ண விடுவாங்க, எக்ஸாம் ஹாலுக்குள்ளேயே எக்ஸாம் எழுத விடுவாங்க. ஓகேவா? அட்மிட் கார்டு 4 நாளைக்கு முன்னாடி வரும். அந்த அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணிட்டு அது கூட ஆதார் கார்டோட ஒரிஜினல் வந்து எடுத்துட்டு போகணும். ஓகேவா? சோ இந்த இமேஜை, ஓகேவா, இப்போ நான் டேட் கால்குலேட் பண்ணிருக்கேன் இல்லையா, சோ இத வந்து லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன். அதுல இருந்து நீங்க இந்த டேட்டை வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம். ஓகேவா? ஆனா என்னதான் இதை நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்தாலும் டெய்லி ஆர்ஆர்பி வெப்சைட்ல போயிட்டு ஹால் டிக்கெட் வந்துருச்சாங்கிறத செக் பண்ணுங்க. ஓகேவா? சோ அதுல ரொம்ப சிம்பிள் தான். எப்படி வந்து சிட்டி இன்டிமேஷன் செக் பண்றது, எப்படி இ கால் லெட்டர்லாம் டவுன்லோட் பண்றதுங்கிறத ஏற்கனவே நிறைய டைம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஒண்ணுமே இல்ல, அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓபன் ஆகும். அதுல ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தும் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான சிட்டி இன்டிமேஷன் எந்த சிட்டில எக்ஸாம் நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னாடி சிட்டி இன்டிமேஷன் ரிலீஸ் பண்றாங்கன்னா, சப்போஸ் நம்ம இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் தூரமா நமக்கு சிட்டி போட்டாங்க, எக்ஸாம் சென்டர் போட்டாங்க அப்படின்னா, ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா அதுக்கான ஏற்பாடுகள்லாம் நம்ம பண்ணிக்கலாம். அது ஃபினான்ஷியலா இருக்கட்டும், இல்ல அங்க தங்குற இடம் செட் பண்றது, புது ஏரியாவுக்கு போறோம் அப்படின்னா அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக தான் 10 நாளைக்கு முன்னாடி சிட்டி இன்டிமேஷன் வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஓகே. அதுல நீங்க எக்ஸாம் டேட்டும் தெரிஞ்சுக்கலாம், செக் பண்ணும்போது எந்த சிட்டில எக்ஸாம் நடக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சோ கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணிட்டு எனக்கு வரல, அவங்களுக்கு மட்டும் தான் சிட்டி இன்டிமேஷன் வந்திருக்கு, எனக்கு ஹால் டிக்கெட் வரல, அவங்களுக்கு மட்டும் தான் வந்திருக்கு அப்படின்னு பயப்பட வேண்டாம். 21ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாம் இருக்கு. நமக்கு எந்த தேதியில எக்ஸாமோ அந்தந்த தேதிகள்ல அதுக்கான சிட்டி இன்டிமேஷனும் வந்துரும், ஹால் டிக்கெட்டும் வந்துரும். ஓகேவா? சோ நீங்க என்ன டவுட் இருந்தாலும் நம்ம டீமுக்கு எப்பனாலுமே காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சப்ஜெக்ட் ரிலேட்டடா இருந்தாலும் சரி, அதே மாதிரி இந்த மாதிரி ஜென்ரலா எக்ஸாமுக்கான சிட்டி இன்டிமேஷன், ஹால் டிக்கெட், இல்ல எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுல ஏதாவது டவுட்னாலும் எப்பனாலுமே டீமுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்க வந்து கேட்டுக்கலாம். ஓகேவா? அது மாதிரி எஸ்டர்டே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி குரூப் டிக்கான ஸ்டேட் லெவல் மெகா லைவ் டெஸ்ட் வந்து கொடுத்திருந்தோம். அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணல அப்படின்னா அதையும் அட்டன் பண்ணிருங்க. ஓகேவா? சோ இது வந்து ஃப்ரீ லைவ் டெஸ்ட் தான். குரூப் டிக்கு நாம கொடுத்திருக்கக்கூடிய கடைசி லைவ் டெஸ்ட். அந்த டெஸ்டோட லிங்க்குமே உங்களுக்கு ப்ரீவியஸா அப்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல்லையும் கொடுத்திருக்கேன். அதே மாதிரி இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல சிட்டி இன்டிமேஷன் செக் பண்றதுக்கான லிங்க் வந்து கொடுத்திருக்கேன். சிட்டி இன்டிமேஷன், இ கால் லெட்டர் ரெண்டுக்குமே சேம் லிங்க் தான். ஓகேவா? அதுலயே தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஓகேவா? சிட்டி இன்டிமேஷன் செக் பண்றதுக்கான லிங்க் வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். எல்லா வீடியோக்கு கீழயுமே அந்த லிங்க் வந்து கொடுத்திருக்கேன். சோ கன்ஃபியூஸ் ஆகாம அதை கிளிக் பண்ணி பார்த்து சிட்டி இன்டிமேஷன் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே. அதே மாதிரி நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல அப்கமிங்ல வரக்கூடிய என்டிபிசிக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ இந்த பேட்சோட ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த பேட்சஸ் எல்லாமே ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் நாம வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிருவோம். இதோட ஃபீஸ் வந்து 2499 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகே. 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி டெய்லி பேசிஸ்ல கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு அதுக்கு டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் கரண்ட் அஃபேர்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேரோட ஃபீஸ் வந்து 999.
லைஃப் டைம் வேலிடிட்டி. ஓகே, குரூப் டிக்கு நான் டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. குரூப் டிக்கு கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நல்லா படிச்சுக்கோங்க. இந்த கரண்ட் அஃபேரை எங்க படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப் டிக்கு மட்டும் சிஏ கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சிட்டி இன்டிமேஷன் இ கால் லெட்டர் பாக்குறதுல டவுட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதை மீறியும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? சிம்பிள் தான். 10 நாளைக்கு முன்னாடி சிட்டி இன்டிமேஷன் தெரியும். சிட்டி எந்த சிட்டில எக்ஸாம் நடக்குங்கிறது தெரியும். 4 நாளைக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் வரப்போகுது. ஹால் டிக்கெட்டை பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் எடுக்கணும். அது கூட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துட்டு போகணும். ஆதார் கார்டோட ஒரிஜினல் எடுத்துட்டு போகணும். அவ்வளவுதான். இதெல்லாம் கரெக்டா கொண்டு போயிட்டு அங்க போயிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் எடுப்பாங்க. அதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு ஒரு சிஸ்டம் அலோகேட் பண்ணுவாங்க. சூப்பரா எக்ஸாம் எழுதிட்டு வந்துடலாம். டார்கெட் வந்து 100க்கு 85 எடுக்கிற மாதிரி டார்கெட் வச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல கரண்ட் அஃபேர் வந்து ரிவிஷன் பண்ணுங்க. ஓகே, டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுங்க. டெஸ்ட் பேட்சுக்கு நம்ம ஆப்ல டெஸ்ட் பேட்ச் கொடுத்தாச்சு. அதே மாதிரி கரண்ட் அஃபேர் படிக்கிறதுக்கும் கரண்ட் அஃபேர் கொடுத்தாச்சு. அப்கமிங்ல வரக்கூடிய என்டிபிசி குரூப் டி படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நியூ பேட்சஸும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ கரெக்டா லக்ஷ்மி மேக்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எஸ்எஸ்சி படிச்சிட்டு இருக்காங்க. எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்கிறாங்கன்னா நம்ம ஆப்ல இருக்க கிளாஸஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.